அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஸ்ரீ யாக்கோப்பு ரசோதாராய்ச்சி கூடம். இந்த ஒரு வாரமாக சில வேலைப்பளு நிமித்தமாக பதிவு எதுவும் செய்யப்படவில்லை. அதனால் இன்றைய பதிவு ஒரு நார்மலான ஒரு பதிவு தான். இதுக்காக இதை ஏதோ ஒன்று சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டாம். முழுமையாக கவனிங்க. ஒரு அருமையான ஒரு லிங்கக்கட்டு பாகம். இந்த பாகம் எல்லாருக்கும் ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த பாகத்தை நான் போடுறேன். ஏன்னா இந்த கட்டுக்கப்புறம் மெழுகுக்கப்புறம் இதை நீராக மாற்றக்கூடிய அடுத்தடுத்து ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு தேவையானது கள்ளிப்பால் ஒரு 1.5 லிட்டர் எடுத்துக்கோங்க. நம்ம ஜூஸ் குடிக்கக்கூடிய சில்வர் கிளாஸ், அந்த கிளாஸில் அரைவாசிக்கு கள்ளிப்பாலை ஊற்றி அதில் 35 கிராம் லிங்கத்தை அதில் உள்ளே போட்டுட்டு லேபில் மெக்னீசியம் சல்ஃபேட்னு ஒன்று கிடைக்கும். அதை ஒரு ஸ்பூன் அதில் போட்டு கலந்து விட்ருங்க. கலந்துட்டு ஒரு சட்டியில் மணலை குட்டி அதில் நிற்க வச்சு அந்த கிளாஸுக்கு அரைவாசிக்கு மணலை கொட்டி ஒரு 1.5 மணி நேரம் நல்லா கடுந்தியாக எரிச்சிங்க அப்படின்னா அந்த பால் பொங்காத அளவுக்கு எரிக்கணும். எரித்து எடுத்திங்கன்னா பால் சுண்டி போய் லிங்கத்தை கவி பிடிக்கும். திரும்பி எடுத்து உள்ளெல்லாம் சுரண்டி எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு திரும்பியும் புதுப்பால் அந்த லிங்கத்தை உள்ளே போட்டு மெக்னீசியம் சல்ஃபேட் உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பியும் சூடுபடுத்தணும். இது போல் ஒவ்வொரு தடவையும் நம்ம இங்கே பால் சேர்க்கணும், மெக்னீசியம் சல்ஃபேட் சேர்க்கணும். லிங்கம் அதே லிங்கம்தான். இந்த லிங்கத்தை ஒரு 8 தடவை செஞ்சிட்டிங்க அப்படின்னா லிங்கம் நெருப்புக்கு புகையாமல் உருகி நிற்கக்கூடிய தன்மைக்கு வந்துடும். அதாவது நெருப்புக்கு புகையாது, உருகி நிற்குங்கிறது 2ஆவது பட்சம். நெருப்புக்கு புகையாது, ஊஜனமாக புகையாது. இது ஆணித்தனமாக அதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். சரி, இந்த லிங்கத்தை எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, மெழுகு செய்யக்கூடிய அடுத்தடுத்த பாகங்கள் இருக்குது. மெழுகு செஞ்சு அந்த மெழுகை நம்ம ஜெய்நீராக கொண்டு வரணும். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அமோனியம் லிக்யூடு, அதாவது அமோனியம் சொல்யூஷனில் இந்த லிங்கத்தை உள்ளே போட்டு பாயில் பண்ணணும். அப்படி பாயில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, லிங்கத்துக்கு இன்னும் கொஞ்சம் பலம் கூடும். ஏன்னா இதில் உள்ள சாரம் காரமாக இருக்கிறதுனால அந்த காரத்துடைய தன்மை லிங்கத்தில் உள்ள கெந்தியவும் ரசத்தையும் நிலையாக பிடிச்சி வைக்கும். இந்த லிங்கம் பொதுவாக வெள்ளியில் எடையேறும், செம்பில் எடையேறும். சில முறைகளுக்கு இதை பயன்படுத்தி போகலாம். அந்த அளவுக்கு தெளிவான பாகமாக இந்த பாகம் இருக்குது. அன்பர்கள் இந்த பாகத்தை 1க்கு 2 தடவை நல்லா யோசித்து கண்டிப்பாக செய்யுங்க. இது நிச்சயமாக வரக்கூடிய பாகம். ஏன்னா கள்ளிப்பாலை முறித்து தான் லிங்கத்துக்கு சுரு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே கள்ளிப்பாலில் டைரெக்டாகவே நம்ம சுரு கொடுக்குறோம். சரிங்களா? அதனால் இங்கே லிங்கமானது கட்டுப்படும், நெருப்புக்கு ஜெயிச்சு நிற்கும். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த பாகம் முழுக்க அனுபவத்தில் கொண்டு போன பாகம். இந்த பாகத்தை ஐச்சம்பில் கொடுத்துருக்காங்க. ஐச்சம்பில் கொடுத்ததில் நல்ல டச்சோட மெட்டல் வந்திருக்கு. அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் செய்முறை நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.